சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சார் இப்ப பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸா டவுன்ஃபால்ல இருந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. இப்படி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் மட்டும் டவுன் இல்லாம, இதோட இம்பாக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல எப்படி இருக்கும் சார்? 4 to 5 டேஸாவா? 5 இயர்ஸாவா? 5 டேஸ் ஆயிடுச்சு சார். 2 இயர்ஸாவே மார்க்கெட் டவுன்ஃபால்ல தான் இருக்கு. 2 இயர்ஸா மார்க்கெட் டவுன்ல இருக்குது. ஓகே. லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து கொஞ்சம் டவுன்ல இருந்துச்சு. இன்னைக்கு அப் ஆச்சு. ஸோ இது லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டிருக்கவங்களுக்கு, பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டிருக்கவங்களுக்கு மார்க்கெட் ஏறையில் அவங்களோட இது ஏறும், மார்க்கெட் இறங்கையில் அவங்களோட இது இறங்கும். பட் லாங் டேர்மில் லாபத்தை தான் கொடுக்கும். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்லாம் பார்க்கையில் அவங்க போட்டதுக்கு வந்து ஒரு நல்ல டீசெண்டான வருமானம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா, கோல்டு ஒரு 2 நாளாக ஏறி இருக்குன்னா கோல்டு ஃபண்டும் அதனுடைய ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில்வர் ஃபண்டுக்கு அதே மாதிரி, டெட்டுக்கு அதே மாதிரி, எல்லாத்துக்குமே ஏன்னா டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டீல் பண்ணுறாங்க. நம்ம பங்குச்சந்தையை நோக்கி எடுத்தோம்னா, ஆமாம் ஷார்ட் டேர்மில் எஸ் அப் டவுன் எல்லாமே இருக்கும். அதுதான் அதனால தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போடுறோம். ஸோ இது ஏற்ற இறக்கம் இருப்பது நார்மல். இதை வச்சு மக்கள் வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் முதலீடுகளை மாற்ற வேண்டாம். கோல்டு ஏறுது, நான் கோல்டில் கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் அப்படின்லாம். எல்லா அசட் கிளாஸஸ்க்கும் எல்லா சொத்து வகைகளுக்கும் ஒவ்வொரு பீரியட் இருக்குது. அந்த பீரியடில் அந்த சொத்து வகை ஏறும், அப்புறம் ஒரு 2 வருஷம் அமைதியாக இருக்கும் அல்லது நெகட்டிவாக இருக்கும், அப்புறம் திருப்பி அப்டர்ன் வரும். திஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ் ஜென்ரலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸில் வச்சுக்கிறீங்கனாலும். ஸோ அதனால் டெம்பரரியாக இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் டவுனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக போய் நிப்பாட்ட வேண்டாம். முடிந்தாலும் அதிகரித்து கொள்ளுங்கள் முதலீடை. வந்து இப்போ எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இப்போ அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமானா நல்லா பண்ணிக்கலாம். இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் எஸ்ஐபிலாம் போட்டுட்டு இருக்கேன், நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது லாஸ்ட் 2 இயர்ஸா. அப்படினாலுமே நான் எஸ்ஐபி கன்டினியூ பண்ணலாம், முடிஞ்சா ஜாஸ்தி பண்ணிக்கலாமாங்க சார்? கரெக்ட், டெஃபினட்டாக. ஓகேங்க சார். ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வந்து அந்த மைனஸில் பார்த்ததுமே ஒரு பதட்டம் இருக்கும் சார். பேனிக்கில் பாஸ் பண்ணிடலாம், நம்ம ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ மார்க்கெட் ரெக்கவரி வரைக்கும் பாஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னங்க சார்? அது வந்து தப்பான அணுகுமுறை. நம்ம எஸ்ஐபி போடுறதே வந்து மார்க்கெட் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு அதிகமாக யூனிட் கிடைக்கும். அதே ஒரு ஆள் 5000 ரூபா மாதம் போடுறாரு அப்படின்னா, ஒரு மாதம் போடையில், ஃபஸ்ட்டு மாதம் போடையில் அவருக்கு 500 யூனிட் கிடைச்சிருக்கும். அடுத்த மாதம் மார்க்கெட் இறங்கிருச்சு, அவருக்கு வந்து 525 யூனிட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கிருச்சு, அதே 5000 ரூபாய்க்கு 550 யூனிட் கிடைக்கும். ஸோ இப்போ அவர் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம தக்காளி வந்து நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு போனீங்கன்னா, இப்போ இந்த சீசனில் 3 கிலோ வாங்கலாம். தக்காளி நல்ல சீசனாக இருக்கையில், அதிகமாக விளைச்சல் இருக்கையில் நீங்கள் 10 கிலோவோட வாங்கலாம். ஸோ அதே 100 ரூபாய்க்கு. அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளும். ஸோ அதனால் இப்போ எஸ்ஐபி நம்ம போட சொல்கிறதே வந்து இந்த டவுன் சைட் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி அதிகமான யூனிட்டுகளை வாங்கிக்கிறதுக்காக தான், டவுன்லோடு மார்க்கெட்டை யூஸ் பண்ணு. ஸோ இப்போ அந்த டயத்தில் போய் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அல்டிமேட்டாக திருப்பி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் வாங்குவாங்க. இன்க்ரீஸ் ஆகிட வந்து அவங்களுக்கு யூனிட் கம்மியாக தான் கிடைக்கும். அப்படி யூனிட் கம்மியாக கிடைக்கல அவங்களுடைய லாபங்கள் குறைவாகத்தான் ஆகும். அது லாங் டேர்மில் எப்படிங்க சார் இம்பாக்ட் ஆகும்? அவங்களுடைய இப்போ ஒரு வேளை பாஸ் பண்ணுறாங்க எஸ்ஐபி அப்படின்னா, அவங்களோட லாங் டேர்ம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறையும், காம்பவுண்டிங் எஃபெக்ட் குறையும், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறையும். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஜென்ரலாக இப்போ டவுன் மார்க்கெட்டு ஒரு ஹோல் மார்க்கெட் அப் டவுனு எவ்ரிடே எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இருந்தவருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 15% கிடைக்குதுன்னு வைங்க. இவங்க வந்து டவுன் மார்க்கெட்டை பூரா முதலீடு பண்ணாமல் ஒன்லி அப் மார்க்கெட்டில் மட்டும் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் மேபி அவங்களுடைய ரிட்டர்ன் 10% கூட இருக்கலாம் லாங் டேர்மில் பார்க்கையில். ஸோ அது ஹியூஜ் டிஃப்ரென்ஸை உண்டாக்கும். ஸோ இதில் வந்து மெயின் திங் வந்து இந்த முதலீட்டில் வந்து எஸ்ஐபிலாம் டிசிப்ளின். கட்டியாக நம்ம வந்து எதையுமே கண்டுக்காமல், அப்பு டவுனு பூமு ரெசஷன் எதையும் கண்டுக்காமல், உங்கள்கிட்ட பணம் இருக்கா, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுங்க, உங்கள் வேலை போயிடுச்சு ஸ்டாப் பண்ணுங்கள், உங்கள் இன்கம் போயிடுச்சு ஸ்டாப் பண்ணுங்கள், டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் தான் இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன்றது ஓரளவு இருக்கும். இப்போ ஈக்விட்டியில் போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ரொம்ப மைனஸில் போகுது அப்படின்றப்ப அவங்க ஹைப்ரிட்டோ இல்லை பேலன்ஸ் ஃபண்டோ மாற்றிக்கலாமா, இல்லை லாங் டேர்முக்குனா ஈக்விட்டியே கண்டினியூ பண்ணலாமா சார்? லாங் டேர்முக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய தேவைகள் வந்து 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு இருக்கையில் டெஃபினட்டாக ஸ்டிக் வித் ஈக்விட்டிஸ்.
இப்போ அது வந்து இப்போ நீங்கள் முதலீடு பண்ண போகையிலேயே டிசைட் பண்ணிடுங்க. முதலீடு பண்ண பிறகு டிசைட் பண்ண வேண்டாம். அப்போ போய் மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம். முதலீடு பண்ணையில் உங்களுடைய வந்து 3 வருஷத்தில் உங்களுக்கு தேவைப்படுது, 4 வருஷத்தில் தேவைப்படுது, 5 வருஷத்தில் தேவைப்படுது, அல்ல 1 இயரில் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்தாற் போல கேட்டகரியாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 1 இயரில் தேவைப்படுதுன்னா அல்ட்ரா ஷார்ட்டில் போட்டு போகலாம், ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் போட்டு போகலாம். ஒரு 2 வருஷம் தேவைப்படுதுன்னா ஈக்விட்டி சேவிங்ஸ் கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் தேவைப்படுதுன்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். 5 வருஷம் அக்ரஸிவ் ஹைப்ரிட்டு, 5 வருஷம் ப்ளஸ்ன்னு போகையில் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, மல்டி கேப்பு, ஸ்மால் அண்ட் மிட் கேப்பு, அதெல்லாம் வந்து 5 இயர்ஸ் ப்ளஸ்ஸுக்கு நம்ம சூஸ் பண்ணி போடுறது வந்து பெட்டர். ஸோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டு ஸ்டிக் ஆன் டு இட். சார் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்மால் கேப்பில் வாங்கினா லாங் ரன்னில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், ஸோ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி டவுன்ஃபால் மார்க்கெட்டில் போனால் இன்னும் சீப்பாக கிடைக்கும் நமக்கு அப்படின்னு. ஏன்னா வேல்யூவேஷன் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன்னு இருக்காங்க. இப்போ ஸ்மால் கேப்பில் போகிறது இது கரெக்டான டைமாங்க சார்? ஸ்மால் கேப் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டாக்ஸு ஏன் ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறோம்னா ஸ்மால் கேப் ஃபண்டுகள் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை ஓன் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டாக்ஸு வந்து அவங்களுடைய 52 வீக் ஹையிலேருந்து நிறைய குறைஞ்சிருக்குது, அடிபட்டு இருக்குது. ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸும் தே ஃபைண்ட் இட் அட்ராக்டிவ் ரைட் நவ். ஸோ அதனால் ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் இப்போ போடலாமான்னா தாராளமாக போடலாம், எஸ்ஐபி மூலம் போடலாம். ஸோ உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரோடையோ உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோடையோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது உங்களுடைய நேச்சருக்கு உங்களுடைய தேவைகளுக்கு அது சூட்டபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு முதலீடு செய்கிறது ஆல்வேஸ் குட். எந்த மாதிரி தேவைகளுக்கு ஸ்மால் கேப் போகலாங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே குழந்தைங்களோட எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட்டு, குழந்தைங்களோட படிப்பு, கல்யாணம், இந்த மாதிரி தான் லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் காமனான தேவையாகவும் இருக்கும். இதில் அப்போ எல்லாருமே ஸ்மால் கேப் போயிடலாமாங்க சார்? சில இப்போ ஏன்னா இப்போ சில பேருக்கு குழந்தை வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் 2 வருஷத்தில் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கையில் அவங்களுக்கு வந்து ஸ்மால் கேப் போய் நம்ம போட முடியாது. ஏன்னா காத்திருப்பு காலம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஸோ யாராருக்கெல்லாம் காத்திருப்பு காலம் ஒரு 10 வருஷம், 12 வருஷம், 13 வருஷம் இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தேவை ஏற்படுறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னால் ஆலோசனை செய்து அதை வந்து நான் டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேனா இல்லை லோயர் ரிஸ்க் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேனான்னு அந்த டயத்தில் முடிவு பண்ணிக்கணும். ஓகே சார். இந்த மாதிரி டவுன்ஃபால் மார்க்கெட்டில் காமனாக இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னங்க சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் மார்க்கெட்டில் வந்து மக்கள் வந்து நீங்கள் கேட்குறதா ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன், எனக்கு எஃப்டியை விட குறைச்சிருச்சுது, ரிட்டர்ன்ஸே சரியில்லை, நான் இதுக்கு வந்திருக்காமல் மியூச்சுவல் ஃபண்டில் போடாமே இருந்திருக்கலாம், இது மாதிரி ஐட்டங்கள் தான். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாஸ் பண்ணுவாங்க. சில பேர் வெகு சில பேர் வந்து ரிடம்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சரியில்லை, நான் இது கோல்டில் போட்டிருந்தேன்னா எவ்வளோ நல்லா எனக்கு கிடச்சிருக்கும் பாருங்க, போன வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டுங்கிறது வேறு சொத்து வகை, ஈக்குட்டிங்கிறது வேறு சொத்து வகை. ஸோ ஈக்குட்டி இப்படி தான் இருக்கும். கோல்டு வந்து என்ன படுத்துச்சுன்னா 7 வருஷம் 8 வருஷம் கூட எந்திரிக்காமல் இருக்கும், அது மாதிரியும் இருக்குது. வேற ஈக்குட்டி அப்படி இல்லை, ஒரு 2-3 இயர்ஸ்லேயே திருப்பி ரெக்கவர் ஆகி வந்துடும் யூஸ்வலாக. ஸோ அதனால் வந்து இது அது மாதிரி அவங்க என்ன காமனாக மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இருக்கிற பணத்தை டோட்டலாக எடுத்துக்கிட்டு போகிறது. ஸோ இதெல்லாம் தான் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ அப்புறம் இல்லை நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுங்கள், நான் இப்போ இப்போதைக்கு கோல்டில் போட்டுக்கிறேன், கோல்டு நல்லா எந்த சொத்து வகை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதையே விரட்டிக்கிட்டு இருக்கிறதுல யூஸ் இல்லை. எந்த சொத்து வகை டவுனாகி இருக்கோ அதை போய் பார்த்து போடுறது தான் முக்கியம். ஸோ அதனால் இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மக்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறது வந்து இப்போ நான் 1000 ரூபா இருக்குது, நான் போட்டு பார்த்து நல்ல ரிட்டர்ன் வச்சுன்னா அப்புறம் நான் 10,000 ரூபாயா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மிஸ்டேக்கும் ஒரு காமனான மிஸ்டேக் தான். உங்கள்கிட்ட இன்னைக்கு எவ்வளோ, ஏன்னா 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு மார்க்கெட் உச்சத்தில் இருக்கையில் வந்து நீங்கள் பணத்தை மொத்தமாக போட்டிங்கன்னா அன்றைக்கி திருப்பி நஷ்டம்தான் ஆகும். ஸோ அதனால் இன்னைக்கு எவ்வளோ உங்களால் போட முடியும், உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன, ஆல் தோஸ் திங்ஸ் அதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணிக்கணும். ஓகேங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார்.